வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். டிசம்பர் 31 வரை டெபிட் கார்டுகளுக்கு சேவை கட்டணம் ரத்து. மத்திய பொருளாதார விவகாரத்துறை செயலர் அறிவிப்பு. பணத்தால் விவகாரத்தால் எதிர்க்கட்சிகள் அமளி. 5வது நாளாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் ஒத்திவைப்பு. வரும் 28ஆம் தேதி கண்டன நாள் கடைபிடிப்பு. எதிர்க்கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் முடிவு. பிரதமர் நியமித்த மத்திய குழு கோவை வந்தது. வங்கி நிர்வாகிகள் அரசு அலுவலர்களுடன் ஆலோசனை. டெபிட் கார்டு பயன்படுத்துவோருக்கு டிசம்பர் 31ஆம் தேதி வரை சேவை கட்டணம் கிடையாது என்றும் அரசு ஊழியர்களுக்கு ரொக்கமாக ஊதியம் வழங்கப்படாது எனவும் மத்திய அரசு அறிவித்துள்ளது. புதுடில்லியில் இன்று செய்தியாளர்களுடன் பேசிய மத்திய பொருளாதார விவகாரத்துறை செயலர் சக்திகாந்த தாஸ், டெபிட் கார்டு பயன்படுத்துவோருக்கு வரும் டிசம்பர் 31ஆம் தேதி வரை சேவை கட்டணம் கிடையாது எனவும் மின்னணு பண பரிவர்த்தனையை விரிவுபடுத்துவதே அரசின் நோக்கம் என்றும் கூறினார். கூட்டுறவு வங்கிகளுக்கு நபார்டு வங்கி மூலம் 21,000 கோடி ரூபாய் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் உள்ளிட்ட சேவைகளில் தடங்கல் ஏற்படாது என்றும் சக்திகாந்த தாஸ் தெரிவித்தார். நாடு முழுவதும் 82,000 ஏடிஎம்கள் புதிய பணத்தாள்களை பெறும் வகையில் மறுசீரமைப்பு செய்யப்பட்டுள்ளதாகவும் 1.55 லட்சம் அஞ்சல் அலுவலகங்கள் மூலம் கிராமப்புற மக்களுக்கு பண விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். அனைத்து அரசு அலுவலகங்களிலும் மின்னணு முறையில் மட்டுமே பண பரிவர்த்தனை செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், அரசு ஊழியர்களுக்கு மாத ஊதியம் ரொக்கமாக வழங்கப்பட மாட்டாது என்றும் தெரிவித்தார். நவம்பர் மாத ஊதியத்தை ரொக்கமாக வழங்க வேண்டும் என்று அரசு ஊழியர்கள் ஏற்கனவே கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் மத்திய அரசு இவ்வாறு அறிவித்துள்ளது. The service charges on the use of debit cards up to 31st December 2016. RuPay cards, it was already done. Now on debit cards, the charges being levied by the banks and by the switching charges would stand completely waived. எதிர்க்கட்சிகளின் அழுத்தம் காரணமாக மக்களவைக்கு இன்று பிரதமர் நரேந்திர மோடி வந்திருந்தார். எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் மக்களவை நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டது. 500 மற்றும் 1000 ரூபாய் பணத்தாள்கள் செல்லாது என்ற அறிவிப்பு தொடர்பாக பிரதமர் மோடி நாடாளுமன்றத்தில் விளக்கம் அளிக்க வேண்டும் என காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி உள்பட எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் எதிர்க்கட்சியினரின் அழுத்தத்தை அடுத்து பிரதமர் மோடி மக்களவைக்கு இன்று வந்தார். எனினும் எதிர்க்கட்சிகளின் கடும் அமளி காரணமாக மக்களவை நண்பகல் 12 மணி வரையும் பின்னர் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. பணத்தாள் விவகாரம் தொடர்பாக பிரதமர் மோடி நாடாளுமன்றத்தில் விளக்கம் அளிக்க வேண்டும் என எதிர்க்கட்சியினர் வலியுறுத்தினர். கூச்சல் குழப்பம் காரணமாக மாநிலங்களவை இருமுறை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவை இன்று காலை கூடியதும் பணத்தாள் விவகாரம் தொடர்பாக பிரதமர் விளக்கம் அளிக்க கோரி காங்கிரஸ் கட்சி மூத்த தலைவர் குலாம் நபி ஆசாத், மார்க்சிய கட்சி பொதுச் செயலர் சீதாராம் யெச்சூரி உள்பட எதிர்க்கட்சியினர் வலியுறுத்தினர். பணத்தாள் பிரச்சினை தொடர்பாக மாநிலங்களவையில் விவாதிக்க தயார் என துணைத் தலைவர் குரியன் அறிவித்தார். ஆனால் இதனை ஏற்காத எதிர்க்கட்சியினர் தங்களது கோரிக்கையை வலியுறுத்தியதால் மாநிலங்களவையில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. இதையடுத்து மாநிலங்களவை முதலில் பகல் 12 மணி வரையும் பின்னர் 2 மணி வரையும் ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் அவை கூடியதும் உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் நாள் முழுவதும் மாநிலங்களவை ஒத்திவைக்கப்பட்டது. 500 ரூபாய் 1000 ரூபாய் பணத்தாள்கள் செல்லாது என்ற மத்திய அரசின் அறிவிப்பை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். பணத்தாள்கள் செல்லாது என்ற மோடி அரசின் அறிவிப்பை கண்டித்து எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்ற இரு அவைகளையும் தொடர்ந்து முடக்கி வருகின்றன. இதனிடையே நாடாளுமன்ற இரு அவைகளைச் சேர்ந்த எதிர்க்கட்சி தலைவர்கள் முடிவின்படி நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள காந்தி சிலை முன்பு திரண்ட எதிர்க்கட்சியினர் மத்திய அரசை கண்டித்து கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். மத்திய அரசின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வாசகங்கள் கொண்ட பதாகைகளை அவர்கள் கைகளில் ஏந்தியிருந்தனர். இந்த போராட்டத்தில் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, குலாம் நபி ஆசாத், மார்க்சிய பொதுச் செயலர் சீதாராம் யெச்சூரி, இந்திய கம்யூனிஸ்ட் உறுப்பினர் டி ராஜா, ஐக்கிய ஜனதாதள தலைவரான சரத் யாதவ், நவநீத கிருஷ்ணன் உள்பட அதிமுக உறுப்பினர்கள், திமுக உறுப்பினர்கள் கனிமொழி, திருச்சி சிவா மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என எதிர்க்கட்சியினர் திரளானோர் மத்திய அரசை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
விரைவில் நாடு தழுவிய அளவில் முழு அடைப்பு போராட்டத்தை நடத்தவும் எதிர்க்கட்சியினர் திட்டமிட்டுள்ளனர். ஐநூறு மற்றும் 1000 ரூபாய் நோட்டு செல்லாது என்ற பிரதமர் மோடியின் அறிவிப்பு யாருடனும் கலந்தாலோசிக்காமல் தன்னிச்சையாக எடுத்த முடிவு என காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். மதிப்பிழந்த ரூபாய் நோட்டுகள் குறித்து பிரதமர் மோடி நாடாளுமன்றத்தில் விளக்கம் அளிக்க கோரி காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இன்று புதுடில்லியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் ராகுல் காந்தி மிக முக்கியத்துவம் வாய்ந்த அறிவிப்பை வெளியிடுவதற்கு முன்பாக மத்திய நிதியமைச்சர், தலைமை பொருளாதார ஆலோசகர் உள்பட ஒருவரிடம் கூட பிரதமர் கலந்தாலோசிக்கவில்லை என்று புகார் தெரிவித்தார். பிரதமர் மோடியின் தனிப்பட்ட முடிவால் நாட்டில் உள்ள பல கோடி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக ராகுல் காந்தி தெரிவித்தார். ये जो प्रधानमंत्री ने किया है, ये दुनिया का सबसे बड़ा इम्प्रॉम्प्टू फाइनेंशियल एक्सपेरिमेंट है. फाइनेंस मिनिस्टर को नहीं मालूम था, चीफ इकोनॉमिक एडवाइजर को नहीं मालूम था. ये डिसीजन फाइनेंस मिनिस्टर का नहीं है, ये प्रधानमंत्री का डिसीजन है और इस डिसीजन के कारण करोड़ों लोगों को जबरदस्त नुकसान हुआ है. தேர்தலை மனதில் வைத்து மத்திய அரசை கண்டித்து போராட்டம் நடத்தவில்லை என்றும் மக்களுக்காக போராடுவதாகவும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவரும் மேற்கு வங்க முதல்வருமான மமதா பானர்ஜி தெரிவித்துள்ளார். மதிப்பிழந்த பணத்தால் விவகாரத்தில் மத்திய அரசை கண்டித்து எதிர்க்கட்சிகள் பல்வேறு போராட்டங்கள் நடத்தி வருகின்றன. காலையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்ற வளாகத்தில் காந்தி சிலை முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்நிலையில் இன்று பகல் தில்லி ஜந்தர் பகுதியில் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மமதா பானர்ஜி தலைமையில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் ஐக்கிய ஜனதா தளத்தைச் சேர்ந்த சரத் யாதவ், சமாஜ்வாதி கட்சியின் எம்பி ஜெயா பச்சன், தேசியவாத காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மஜித் மேனன், ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த ராகவ் சத்தா ஆகியோருடன் திரிணாமுல் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய மமதா பானர்ஜி ஏழை மக்களின் பணத்தை மோடி அரசு பறிக்க பார்ப்பதாக குற்றம் சாட்டினார். மதிப்பிழந்த பணத்தால் விவகாரத்தில் கூலி தொழிலாளர் உள்ளிட்டோர் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். பிரதமரின் மதிப்பிழந்த பணத்தால் அறிவிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் 28ஆம் தேதி கண்டன நாள் போராட்டம் நடத்தப்படும் என எதிர்க்கட்சிகள் அறிவித்துள்ளன. மதிப்பிழந்த பணத்தால் விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி ஆலோசிக்க தில்லி காங்கிரஸ் கட்சி தலைமையில் எதிர்க்கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது. கூட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிய கம்யூனிஸ்ட், திமுக, பகுஜன் சமாஜ், மதசார்பற்ற ஜனதாதளம் உள்ளிட்ட கட்சிகள் பங்கேற்றன. ஆலோசனைக் கூட்டத்தில் மதிப்பிழந்த பணத்தால் விவகாரத்தில் மத்திய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் 28ஆம் தேதி கண்டன நாள் கடைபிடிப்பது என்று முடிவெடுக்கப்பட்டது. மாநில அளவில் எந்த வகையான போராட்டங்களை நடத்துவது என்று கட்சிகள் முடிவு செய்து கொள்ளலாம் என்றும் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. சென்னை ரிசர்வ் வங்கியில் இன்று முதல் புதிய 500 ரூபாய் பணத்தாள்கள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கு 2000 ரூபாய்க்கு 10 ரூபாய் நாணயங்களாக வழங்கப்பட்டதால் பொதுமக்கள் ஏமாற்றம் அடைந்தனர். மதிப்பிழந்த பணத்தால் விவகாரத்தில் பழைய பணத்தாள்களை மாற்றுவதற்கு பொதுமக்கள் பெரும் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். சென்னை ரிசர்வ் வங்கியில் தற்பொழுது 2000 ரூபாய் மட்டுமே 10 ரூபாய் நாணயங்களாக வழங்கப்பட்டு வருகிறது. ரிசர்வ் வங்கிக்கு புதிய 500 ரூபாய் நோட்டுகள் வந்துவிட்ட நிலையிலும் இன்று பொதுமக்களுக்கு 500 ரூபாய் நோட்டு வழங்கப்படாததால் பணம் மாற்ற வருவோரின் எண்ணிக்கை குறைவாகவே காணப்பட்டது. மோடி சார் பண்ணது 100 வந்து கரெக்டான விஷயம்தான். ஆனால் கஷ்டப்படுற மக்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. நானும் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ நான் மாற்றணுன்னா 2000 ரூபாய் தான் தரேன்னு சொல்கிறாங்க. இப்போ அதை கொஞ்சம் உயர்த்தி கொடுக்குற மாதிரி செஞ்சால் மக்களுக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். பேங்க்கில் போனாலும் மாற்றத்துக்கு ரொம்ப சிரமம். ஏன்னா இங்கே வந்தாலும் சிரமம். ஒரு ஃப்ரீயாக எதுவும் கிடையாது. நம்ம பணம் எடுத்து மாற்றத்துக்கே பிச்சை எடுக்கிற நிலமையாக இருக்குது. இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. அந்த சில்லறையை எடுத்துன்னு போயிட்டு பாக்கெட்டில் வச்சிங்கன்னா அது ஒரு வெயிட்டாக அதை மாற்றுறது ரொம்ப கஷ்டமாகுது. ஏடிஎம்மில் எடுக்கலான்னு பார்த்தாலும் அதுவும் மணி கணக்கில் நிற்கிறதா இருக்குது. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சீக்கிரம் இதுக்கு ஒரு நல்ல தீர்வு காணினாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சேலத்தில் உள்ள தனியார் வங்கியில் வழங்கப்பட்ட புதிய 500 ரூபாய் பணத்தாள்களை வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சியுடன் வாங்கி சென்றனர். புதிய அம்சங்களுடன் அச்சடிக்கப்பட்ட 500 ரூபாய் புதுடில்லியில் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு அறிவிக்கப்பட்டது.
அதனைத் தொடர்ந்து தமிழகத்திலும் புதிய 500 ரூபாய் பணத்தாள்கள் வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு மக்களிடம் நிலவியது. இருப்பினும் சேலம் நீங்கலாக சென்னை உள்பட மாநிலம் முழுவதும் இன்று வரை புதிய 500 ரூபாய் பணத்தாள்கள் வழங்கப்படவில்லை. சென்னையில் உள்ள ரிசர்வ் வங்கி கிளையில் கூட புதிய 500 ரூபாய் பணத்தாள் வழங்கப்படாத நிலையில் சேலத்தில் உள்ள கரூர் வைஷ்யா வங்கியில் மக்களுக்கு 500 ரூபாய் பணத்தாள்கள் வழங்கப்பட்டன. மொத்தம் 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதிய 500 ரூபாய் பணத்தாள்கள் 1 மணி நேரத்திற்குள்ளாக விநியோகிக்கப்பட்டன. தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளிலும் புதிய 500 ரூபாய் பணத்தாள்களை உடனடியாக வழங்க வேண்டும் என மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். 500 ரூபா தாளை எல்லா வங்கியிலையும் தாராளமாக கிடைக்கிறதுக்கு அரசாங்கம் விரைந்து நடவடிக்கை எடுக்கிறத விட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. பல மாநிலங்களில் கிடைக்குதுங்கிறாங்க. தமிழ்நாட்டில் சேலம் போன்ற பெரிய நகரங்களில் 500 ரூபா தாள் தீர்ந்து போச்சுன்னு சொன்னால் இதில் ஏதோ சந்தேகம் இருக்குது. யாரோ இதை எல்லா பணத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்களா, ஏன் மக்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்குது. இது அரசு உடனடியாக விரைந்து நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான் மக்களுடைய கோரிக்கை. 500 ரூபாய் நோட்டுகள் புதிய நோட்டுகள் வந்திருப்பதாக அறிந்து நாங்கள் அங்கே சென்று மாற்றுவதற்காக போனோம். அங்கே பணம் தீர்ந்து விட்டது என்று சொன்னார்கள். அரசாங்கத்தால் இயங்கப்படுகின்ற அத்துணை வங்கிகளிலும் 500 ரூபாய் நோட்டுகள் வந்தால் மட்டுமே 2000 ரூபாய்க்கு சில்லறைகள் கிடைக்கும். மக்கள் ஏதாவது கடினப்பட்டாவது பொருட்கள் வாங்குவதற்கு வசதியாக இருக்கும். அதை உடனடியாக அரசாங்கம் அனைத்து வங்கிகளுக்கும் இந்த பணம் கிடைக்குமாறு அரசாங்கம் செய்ய வேண்டும். மதிப்பிழந்த ரூபாய் நோட்டுகளால் நேரிட்டுள்ள பாதிப்பு பற்றி ஆய்வு நடத்த பிரதமர் மோடியால் அமைக்கப்பட்ட மத்திய குழுவைச் சேர்ந்தவர்கள் கோவையில் அனைத்து வங்கி நிர்வாகிகள் மற்றும் அரசு உயர் அலுவலர்களுடன் ஆலோசனை நடத்தினர். வங்கிகள் மற்றும் ஏடிஎம்களின் செயல்பாடு, பணப்பரிவர்த்தனை உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்வதற்காக பிரதமர் மோடி 27 குழுக்களை அறிவித்தார். மத்திய அரசு அதிகாரிகளை உள்ளடக்கிய இந்த குழு நாடு முழுவதும் ஆய்வு மேற்கொண்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக மத்திய பணியாளர் நலன்துறை கூடுதல் செயலரை உள்ளடக்கிய மத்திய குழுவினர் கோவை வந்தனர். இந்த குழு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து வங்கி நிர்வாகிகள் மற்றும் அனைத்து துறை உயர் அலுவலர்களுடன் ஆலோசனை நடத்தினர். To assess the currency availability, the currency at maybe bank branches, ATMs or in the rural areas through the BCs etc. And the issue of recalibration of ATMs, and above all to assess the impact of this government's decision on various sectors of the society. புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் வெற்றி பெற்றதை அடுத்து பேரவை உறுப்பினராக இன்று முதல்வர் நாராயணசாமி பதவியேற்றுக் கொண்டார். புதுச்சேரியில் கடந்த மே மாதம் நடைபெற்ற பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. இதையடுத்து தேர்தலில் போட்டியிடாத நாராயணசாமி முதல்வராக தேர்வு செய்யப்பட்டார். பின்னர் நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிட்ட அவர் 11,144 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வேட்பாளர் ஓம் சக்தி சேகரை வீழ்த்தினார். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி பேரவை உறுப்பினராக நாராயணசாமி இன்று பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு பேரவைத் தலைவர் வைத்திலிங்கம் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். மத்திய அமைச்சர், மக்களவை, மாநிலங்களவை உறுப்பினர்கள் உள்ளிட்ட பதவிகளை வகித்த நாராயணசாமி முதன்முறையாக பேரவை உறுப்பினராக இன்று பதவியேற்றுக் கொண்டது குறிப்பிடத்தக்கது. சுங்கச்சாவடி கட்டண ரத்து உத்தரவை நீட்டிக்க வேண்டும். லாரி உரிமையாளர்கள் போராட்ட அறிவிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. பண மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள மதனை 7 நாட்கள் போலீஸ் காவலில் விசாரிக்க அனுமதித்து சென்னை சைதாப்பேட்டை குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கு என பணம் பெற்றுக்கொண்டு தலைமறைவான மதனை சென்னை குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்தனர். பின்னர் விசாரணைக்கு பின் சைதாப்பேட்டை நீதிமன்ற நடுவர் பிரகாஷ் இல்லத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். மருத்துவக் கல்லூரியில் இடம் வாங்கி தருவதாக கூறி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடம் சுமார் 84 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக மதன் மீது 123 புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலையில் புகார்கள் குறித்து மதனிடம் 10 நாட்கள் விசாரணை நடத்த அனுமதி கோரி சென்னை சைதாப்பேட்டை 11வது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் நேற்று சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தது. மாணவர்களிடம் பணம் மோசடி செய்த பணத்தில் உத்தரகண்ட் உள்பட நாட்டின் பல்வேறு இடங்களில் மதன் சொத்துக்களை வாங்கியிருக்கிறார் என்றும் இவற்றை பற்றி விசாரிக்கவும் சொத்துக்களை பறிமுதல் செய்யவும் மதனிடம் விசாரணை நடத்த வேண்டும் என்றும் தங்கள் மனுவில் குற்றப்பிரிவு காவல்துறையினர் கேட்டுக்கொண்டனர். இதைத் தொடர்ந்து மதனை 7 நாட்கள் போலீஸ் காவலில் விசாரிக்க அனுமதி அளித்து குற்றவியல் நீதிமன்ற நடுவர் பிரகாஷ் உத்தரவு பிறப்பித்தார். மேலும் வரும் 29ஆம் தேதி மாலையில் மதனை மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டது.
பண மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள மதன் என்பவரை அரசு தரப்பில் 10 நாட்கள் போலீஸ் காவலில் எடுக்க வேண்டும், போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என்று 11வது பெருநகர குற்றவியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தோம். இவ்வழக்கில் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட 11வது பெருநகர நடுவர் அவர்கள் முக்கிய எதிரி மதனை 7 நாட்கள், அதாவது 29/11/2016 மாலை 5:30 மணி வரை போலீஸ் காவலில் வைத்து விசாரணை செய்வதற்கு அனுமதி வழங்கி உத்தரவிட்டுள்ளார்கள். எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு பதவி நீக்கம் செய்யப்பட்ட பழைய சிறப்பு தனி உதவியாளரையே நியமிக்கும்படி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலினுக்கு ஆதிசேஷன் என்பவர் சிறப்பு உதவியாளராக நியமிக்கப்பட்டிருந்தார். கடந்த ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி அவர் பதவியில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டார். இதை எதிர்த்து ஸ்டாலின் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். தனக்கு பழைய உதவியாளரையே மீண்டும் நியமிக்க வேண்டும் என்று அந்த மனுவில் ஸ்டாலின் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கு விசாரணை முடிவடைந்த நிலையில் இன்று நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் ஆதிசேஷனை மீண்டும் ஸ்டாலின் சிறப்பு உதவியாளராக நியமிக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டது. தேர்தலை முறையாக நடத்த அனைத்து கட்சிகள் கொண்ட ஒருங்கிணைந்த குழுவை தேர்தல் ஆணையம் அமைக்க வேண்டும் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களுடன் பேசிய திருநாவுக்கரசர், ஆளுங்கட்சிக்கு வாக்களித்தால் நன்மை ஏற்படும் என்ற நம்பிக்கையில் இடைத்தேர்தலில் மக்கள் வாக்களிப்பதாக கூறினார். தேர்தல்களை எப்படி முறையாக நடத்துவது, ஊழல் இல்லாமல் நடத்துவது, பணப்பட்டுவாடா இல்லாமல் நடத்துவது, ஜனநாயக ரீதியாக மக்கள் எப்படி வாக்களிப்பது என்பதை உறுதி செய்வதற்காக அனைத்து இந்திய அளவிலே இதற்கான அரசியல் அறிஞர்கள், விற்பனர்கள், பல்வேறு அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதிகள், அரசு அதிகாரிகள் இப்படி கொண்டிருக்கிற ஒரு உயர்மட்ட குழுவை அகில இந்திய அளவிலே ஏற்படுத்த வேண்டும், மாநில அளவிலேயும் ஏற்படுத்த வேண்டும். 500 மற்றும் 1000 ரூபாய் பணத்தாள்கள் செல்லாது என்ற அறிவிப்பை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மதிப்பிழந்த பணத்தாள் விவகாரத்திற்கு மத்திய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுரை பழங்கானந்தத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் பங்கேற்று பணத்தாள்கள் செல்லாது என்று அறிவித்து மக்களிடம் பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்திய மத்திய அரசை கண்டித்து பேசினார். முன்னதாக செய்தியாளர்களுடன் பேசிய அவர், நாடு முழுவதும் மக்களை அவதிக்குள்ளாக்கிய மத்திய அரசை கண்டித்து வரும் 29ஆம் தேதி நடைபெறும் வணிகர் சங்கங்களின் போராட்டத்தை தாம் வரவேற்பதாகவும் தெரிவித்தார். பிரதமர் அவர்கள் அறிவித்திருக்கிற இந்த அறிவிப்பை திரும்ப பெற வலியுறுத்தி மீண்டும் 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லும் என அறிவிக்க வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் 2வது கட்டமாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். 2000 ரூபாய் புதிய நோட்டுகளை அறிமுகப்படுத்தியது குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனை புழக்கத்திற்கு அனுமதித்திருப்பதில் விடுதலை சிறுத்தைகளுக்கு உடன்பாடு இல்லை. தஞ்சாவூர், திருப்பரங்குன்றம், அரவக்குறிச்சி ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகளில் வெற்றி பெற்று எம்எல்ஏக்களாக பொறுப்பேற்க உள்ள அதிமுக வேட்பாளர்கள் மூவரும் இன்று சென்னை வந்து முதல்வர் ஜெயலலிதாவின் உடல்நலம் பற்றி விசாரித்தறிந்தனர். கடந்த 19ஆம் தேதி நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் தஞ்சாவூர், திருப்பரங்குன்றம், அரவக்குறிச்சி ஆகிய தொகுதிகளில் அதிமுக வேட்பாளர்கள் 3 பேர் வெற்றி பெற்றனர். முறையே ரங்கசாமி, ஏகே போஸ், செந்தில் பாலாஜி ஆகிய 3 பேரும் சென்னை வந்து அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முதல்வர் ஜெயலலிதாவின் உடல்நலம் குறித்து விசாரித்தறிந்தனர். இந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் விரைவில் சட்டமன்ற தலைவர் ப. தனபால் முன்னிலையில் பதவியேற்பார்கள் என்று தெரிகிறது. கவிஞர் சுரதாவின் 96வது பிறந்த நாளை ஒட்டி அவரது திருவுருவ படத்திற்கு அமைச்சர்கள், பல்வேறு கட்சித் தலைவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். சென்னை அசோக் நகரில் உள்ள சுரதாவின் சிலை அருகே அவரது திருவுருவ படத்திற்கு தமிழக அரசு சார்பில் அமைச்சர்கள் கடம்பூர் ராஜு, பாண்டியராஜன், ஜெயக்குமார், பெஞ்சமின் ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இதேபோன்று காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தனும் கவிஞர் சுரதாவின் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். மத்திய அரசுக்கு எதிராக மதசார்பற்ற கட்சிகள் ஒன்றுபட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான தா. பாண்டியன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். திருநெல்வேலியில் இன்று செய்தியாளர்களுடன் பேசிய அவர், கடந்த 15 நாட்களாக மக்கள் பணம் இருந்தும் இல்லாதவர்களாக தவித்து வருவதாகவும் மத்திய அரசுக்கு எந்த திட்டத்தையும் செயல்படுத்தும் திறமையில்லை என்றும் குற்றம் சாட்டினார். பொதுமக்கள் கடந்த 15 நாட்களாக படுகிற அவதி, நிலை குலைந்து நிற்கிறார். நாள்தோறும் உழைத்து அதில் வருகிற கூலியை வைத்து குடும்பத்தை நடத்தக்கூடிய
உழைப்பாளர்கள், மாத ஊதியம் பெறுவோர் எல்லோருமே பணம் இருந்தும் இல்லாதவர்களைப் போல அவர்களும் பரிதவிக்கிறார். எனவே மதச்சார்பற்ற ஜனநாயக கட்சிகள் மாற்று வழிக்கு மக்களை பாதுகாக்க, மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்க ஒன்றுபட வேண்டும், ஒன்றுபட்ட குரல் எழுப்ப வேண்டும். ஆன்லைன் வர்த்தகத்தில் அந்நிய நாட்டு பொருட்களை அதிக அளவில் விற்பனை செய்வதற்காகவே மதிப்பிழந்த பணத்தால் அறிவிப்பை பிரதமர் மோடி வெளியிட்டுள்ளார் என தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை தலைவர் வெள்ளையன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் மாநில அளவிலான மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் திருச்சியில் இன்று நடைபெற்றது. இதில் பங்கேற்ற வெள்ளையன் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசினார். அப்போது உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் தங்கள் பொருட்களை ஆன்லைன் மூலம் விற்பனை செய்வதை அனுமதிக்காமல் சில்லறை வணிகர்கள் மூலம் விற்பனை செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்கிற நடவடிக்கை பெரிய மால்கள்லையும் வெளிநாட்டு நிறுவனங்கள்லையும் ஆன்லைன் வணிகத்திலையும் மக்கள் பொருட்களை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எடுக்கப்பட்ட ஒரு வஞ்சகமான நடவடிக்கை. எங்கள் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை இதை வன்மையாக கண்டிக்கிறது. விருதுநகரில் வங்கி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் காவல்துறை வாகனத்தின் கண்ணாடியை உடைத்ததை அடுத்து கைது செய்யப்பட்டனர். விருதுநகரில் மத்திய அரசை கண்டித்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் மதுரை சாலையில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியை முற்றுகையிட முயன்றனர். அப்போது காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்திய போது இருதரப்பிற்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. காவல்துறை வாகனத்தின் கண்ணாடி உடைக்கப்பட்டது. இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். மதிப்பிழந்த நோட்டுகள் விவகாரம் தொடர்பாக மத்திய அரசை கண்டித்து தருமபுரியில் அனைத்து தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பிரதமர் நரேந்திர மோடியின் அறிவிப்பை கண்டித்து தருமபுரி BSNL அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் செல்லாது என்ற அறிவிப்பிற்கு கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. மேலும் தனியார் வங்கிகளுக்கு தாராளமாக பணம் வழங்கப்படுவதை கண்டித்தும் ஆர்ப்பாட்டத்தில் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த திரளானோர் கலந்து கொண்டனர். இந்த ரூபாய் நோட்டுகள் மீண்டும் செல்லும் என்று அறிவிக்க வேண்டும். கூட்டுறவு வங்கிகளுக்கு பணத்தை அளித்து அவருடைய விவசாயம் என்பது செழிப்பதற்கு அவர்கள் பணத்தை திருப்திகரமாக எடுத்துக்கொள்வதற்கும் மோடி அரசு வழிவகை செய்ய வேண்டும். இன்றைக்கு அனைத்து தொழிற்சங்கங்களும் இந்தியா முழுவதும் இப்படிப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் பெருமளவில் பங்கேற்றிருக்கிறார். மதிப்பிழந்த நோட்டுகள் விவகாரம் தொடர்பாக பிரதமர் மோடியின் நடவடிக்கையை கண்டித்து திருநெல்வேலி ரயில் நிலையம் முன்பு அனைத்து தொழிற்சங்கத்தினர் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. முன்னெச்சரிக்கையின்றி எடுக்கப்பட்ட நடவடிக்கையால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் இது தொடர்பாக விரைவில் வேலைநிறுத்தம் செய்யவிருப்பதாகவும் ஆர்ப்பாட்டத்தின் போது தெரிவிக்கப்பட்டது. மோடி அரசாங்கம் இந்த திட்டத்தை அறிவித்த பிறகு தமிழ்நாட்டிலும் நெல்லை மாவட்டத்திலும் கிட்டத்தட்ட 10 லட்சம் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வாரச்சம்பளம் தினச்சம்பளம் கிடைக்காமல் மிக கொடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்முடைய மாவட்டத்தில் பட்டினி சாவுகள் ஏற்படக்கூடிய அபாயம் ஏற்பட்டுள்ளது. மோடி அரசு தொடர்ந்து ஈடுபட்டால் நெல்லை மாவட்டத்திலும் பொது வேலைநிறுத்தங்களுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும் என்று எச்சரிக்கின்றோம். பெரம்பலூரில் மத்திய ஆய்வுக்குழுவைச் சேர்ந்த மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்தின் இணைச் செயலர் பிரவீன்குமார் வங்கிகளில் ஆய்வு செய்தார். வங்கிகள் மற்றும் ATMகளின் செயல்பாடு, பண பரிவர்த்தனை உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்வதற்காக பிரதமர் மோடி 27 குழுக்களை அறிவித்தார். மத்திய அரசு அதிகாரிகளை உள்ளடக்கிய இந்த குழு நாடு முழுவதும் ஆய்வு மேற்கொண்டு வருகிறது. பெரம்பலூரில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் மத்திய மனிதவளத்துறை இணைச் செயலர் பிரவீன்குமார் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய பிரவீன்குமார், மதிப்பிழந்த பணத்தால் விவகாரத்தில் விவசாயிகள், நகைக்கடை உரிமையாளர், கடை உரிமையாளர்கள் ஆகியோரிடம் கருத்து கேட்டு மத்திய அரசிடம் அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்றார். ரிப்போர்ட் அனுப்பும்போது நம்ம 3 பேர் வந்திருக்கோம். தமிழ்நாட்டில் 3 பேர் சேர்த்து ஒரு ரிப்போர்ட் தயார் பண்ணி 4 நாளைக்கு கொடுக்க வேண்டியிருந்தோம். மறைந்த கர்நாடக இசைக்கலைஞர் பாலமுரளி கிருஷ்ணாவின் உடல் இன்று பிற்பகல் 3:30 மணியளவில் பெசன்ட் நகர் மின் மயானத்தில் எரியூட்டப்பட்டது. புகழ்பெற்ற கர்நாடக இசைக்கலைஞரான டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் நேற்று காலமானார். அவருக்கு வயது 86. கத்தீட்ரல் சாலையில் உள்ள அவருடைய இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணாவின் உடலுக்கு தலைவர்களும் இசை மற்றும் திரைப்பட கலைஞர்களும் அஞ்சலி செலுத்தினர். இதைத் தொடர்ந்து இன்று பிற்பகல் 3 மணிக்கு அவருடைய இல்லத்தில் இருந்து இறுதி ஊர்வலம் புறப்பட்டு பெசன்ட் நகர் மின்மயானத்திற்கு சென்றது. பாலமுரளி கிருஷ்ணாவின் உடலுக்கு அவருடைய மகன்கள் அபிராமன், சுதாகர், வம்சி ஆகியோர் இறுதிச் சடங்குகள் செய்தனர். பின்னர் பாலமுரளி கிருஷ்ணாவின் உடல் எரியூட்டப்பட்டது. இறுதிச் சடங்கின் போது பெசன்ட் நகர் மயானத்தில் ஏராளமானோர் திரண்டிருந்து அஞ்சலி செலுத்தினர்.
புதுக்கோட்டையில் டெங்கு காய்ச்சல் அறிகுறியுடன் 3 வயது குழந்தை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை செல்லப்பன் நகர் 2வது வீதியைச் சேர்ந்த சின்னத்தம்பி சத்யா ஆகியோரின் மகள் கௌஷிகா சில நாட்களாக காய்ச்சலால் அவதிப்பட்டு வந்தார். புதுக்கோட்டை அரசு தலைமை மருத்துவமனையின் பரிசோதித்த போது கௌஷிகாவுக்கு டெங்கு காய்ச்சல் அறிகுறி இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து பெற்றோர்கள் குழந்தையை தனியார் மருத்துவமனையில் சேர்த்தனர். இதுபற்றி தகவல் கிடைத்ததும் நகராட்சி பணியாளர்கள் செல்லப்பன் நகர் பகுதியைச் சுற்றி தேங்கியுள்ள கழிவு நீரை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். இதனிடையே நகராட்சி நிர்வாகம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பலமுறை சொல்லி கேட்கல. அந்த பக்கம் முதல் விதிலேயே அடப்பு இருக்குது, அதை எடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த பிள்ளைக்கு இது மாதிரி ஜுரம் இந்த பக்கத்து வீட்டு பிள்ளைக்கு இந்த மாதிரி ஃபீவர் ஆகிருக்கு. இந்த ஜுரத்தில் பிள்ளைங்க எதுவும் இறந்தால் தான் நடவடிக்கை எடுப்பாங்களோ, எதுவும் எடுக்கல. இப்போ ஸ்பெஷல் வேலைன்னு சொல்லி இன்னைக்கு நம்ம நகராட்சியில் வேலை பார்க்குறாங்க. கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் குட்டிக்கானம் பகுதியில் சாலையில் 2.5 லட்சம் ரூபாய் கள்ள நோட்டுகள் சிதறி கிடந்தது பற்றி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் குட்டிக்கானம் சாலையின் பாலம் ஒன்றின் அருகே 1000 ரூபாய் நோட்டுகள் சிதறி கிடந்தன. இதுபற்றி பீர்மேடு காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அந்த ரூபாய் நோட்டுகளை காவல்துறையினர் சேகரித்தனர். அவற்றை கணக்கிட்ட போது சுமார் 2.5 லட்சம் ரூபாய் இருந்தது. ஆனால் அவை கள்ள நோட்டுகள் என்பது தெரியவந்தன. இதுபற்றி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாடு முழுவதும் உள்ள சுங்கச்சாவடிகளில் கட்டண ரத்து என்ற உத்தரவை வரும் 30ஆம் தேதி வரை நீட்டிக்க வேண்டும் என்று தென்னிந்திய லாரி உரிமையாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. சேலத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய சங்கத்தின் பொதுச் செயலர் சண்முகப்பா, கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் நாளை நள்ளிரவு முதல் லாரிகளை இயக்க முடியாத நிலை ஏற்படும் என்றும், இதனால் நாள் ஒன்றிற்கு பல 100 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தேக்கமடையும் என்றும் தெரிவித்தார். மத்திய அரசாங்கம் 24ஆம் தேதியுடன் முடிகின்ற இந்த கோரிக்கையை டிசம்பர் 30ஆம் தேதி வரையில் அதை அதிகப்படுத்தி 30ஆம் தேதி வரையில் இந்த கால அவகாசத்தை கொடுத்து சுங்கவரி வசூல் செய்யாமல் இருக்க வேண்டும். பொதுப்பணித்துறையினர் கீழ் இயங்கும் மணல் குவாரிகளில் பழைய ரூபாய் நோட்டுகளை வாங்க வலியுறுத்தி மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பில் வரும் 12ஆம் தேதி போராட்டம் நடத்த உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று செய்தியாளர்களுடன் பேசிய சங்கத்தின் மாநில தலைவர் யுவராஜ், மணலுக்காக வழங்கப்படும் தொகைக்கு வணிக வரியுடன் கூடிய ரசீதை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அடுத்த மாதம் 12ஆம் தேதி வணிக வரி அலுவலகங்கள் முன்பு முற்றுகை போராட்டம் நடத்த உள்ளதாக தெரிவித்தார். அரசு வழங்கக்கூடிய மணலில் அந்த சேல் டேக்ஸு பில் இருக்கணும், டின் நம்பர் இருக்கணும். அதே மாதிரி எங்களுக்கு நாங்கள் வழங்கக்கூடிய அமௌண்ட்டை அந்த பில்லில் மென்ஷன் பண்ணி கொடுக்கணும். அப்படி கொடுக்காத பட்சத்தில் நாங்கள் 30ஆம் தேதிக்குள்ளே கொடுக்கலன்னா வர 12/12/2016ஆம் தேதி காலையில் முற்றுகை போராட்டம் செய்கிறதா முடிவு. தன் மீதான வழக்கை விரைந்து விசாரணை நடத்தி முடிக்க வேண்டும் என நைஜீரிய நாட்டு இளைஞர் கோயம்புத்தூர் நீதிமன்ற வளாகத்தில் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். ஈரோடு பள்ளப்பாளையம் பகுதியில் தங்கி கல்லூரியில் பயின்று வந்த நைஜீரியாவைச் சேர்ந்த ஜேம்ஸ் இமானுவேல் கடந்த 2012ஆம் ஆண்டு போதைப்பொருள் கடத்தல் சம்பந்தமாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த நிலையில் இன்று வழக்கு விசாரணைக்கு வந்தபோது வழக்கை நீதிபதி ஒத்திவைத்ததாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ஜேம்ஸ் நீதிமன்ற வளாகத்தில் வழக்கை விரைந்து முடிக்க கோரி அங்கு பாதுகாப்பிற்காக நின்றிருந்த காவல்துறை மற்றும் வழக்கறிஞர்களுடன் சட்டையை கழற்றி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். பின்னர் அவரை காவல்துறையினர் சமாதானப்படுத்தி அழைத்துச் சென்றனர். என் பின்னாடி ஓடி வர்றான், போலீஸ் சும்மா நிக்குது. இவங்க எதுக்கு இவனை கூட்டிட்டு வந்துட்டு எங்களை அடிக்க, ப்ராசிக்யூட்டர்ஸ் அடி வாங்க வைக்கிறதா? நாங்க நேர்மையான ப்ராசிக்யூட்டர்ஸ். அவன் போன தடவை இப்படி கத்துறான். நான் ஒரு தடவை கோர்ட்ல நிக்கிறேன், சிட் டவுனுங்கிறான் ஒரு ப்ராசிக்யூட்டரை பார்த்து. எங்க ஊர்ல எங்க குழந்தைங்களுக்கு ட்ரக்ஸ் கொடுத்து கேடு சீரழிச்சிட்டு நீங்க ரைட்ஸை பத்தி பேசுவியா? எங்களுக்கு ரைட்ஸ் இல்லையா? எங்க குழந்தைங்களுக்கு ரைட்ஸ் இல்லையா? ப்ராசிக்யூஷன் விட்னஸ் இவங்க கொண்டு வராமையே டிலே ஆகிட்டு இருக்கிறனால அவர் இன்னைக்கு அஜிடேட் பண்ணியிருக்காரு. நான் ஹியூமன் ரைட்ஸ் அட்வொகேட்டுங்கிற முறையில் இந்த கேஸில் நான் டிஃபென்ஸுக்கு இன்வால்வ் ஆகிறதா உள்ளேன். ஸோ அவன் நைஜீரியன், அவன் ஃபாரினர், அவனுக்கு மனித உரிமை மறுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் இவன் மேலே ஒரு அக்கறை எடுத்து ஏதோ ஒன்று அவனுக்கு தீர்ப்பு கிடைக்கணும் சீக்கிரம் அப்படிங்கிறது அவனுடைய கிரீவன்ஸாக இருக்குது. புதுச்சேரி தேங்காய் திட்டு மீன்பிடி துறைமுகத்தின் முகதுவாரத்தை ஆழப்படுத்த கோரி விசைப்படகு உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். தமிழக எல்லையான கனகச்செட்டிக்குளம் முதல் மூர்த்திக்குப்பம் வரை உள்ள 18 கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் புதுச்சேரி தேங்காய் திட்டு துறைமுகம் வழியாக கடலுக்கு சென்று மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த துறைமுக முகதுவாரத்தை தூர்வார அரசு 4 கோடி ரூபாயை ஒதுக்கியது. இந்த நிலையில் சில மாதங்கள் மட்டுமே தூர்வாரும் பணி நடைபெற்றதாகவும் இந்த பணியில் ஈடுபட்டுள்ள ஒப்பந்ததாரர்களுக்கு ஊதியம் வழங்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. தற்போது
தற்பொழுது ஆழப்படுத்தும் பணி முழுவதுமாக நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல முடியாமல் பாதிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக விசைப்படகு உரிமையாளர்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் முறையிட்டும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் விசைப்படகு உரிமையாளர்கள் இன்று மீன்வளத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். 10,000 மீனவர்கள் இதில் தொழிலுக்கு செல்லாமல் இருக்கின்றார்கள். அனைத்து பாதிப்பையும் இந்த அரசு கருத்தில் கொண்டு உடனே போர்க்கால அடிப்படையில் நுழைவாயிலை சரி செய்து கொடுக்க வேண்டும். அப்படி சரி செய்யவில்லை என்றால் இனி எதிர்வரும் காலங்களில் தொடர் போராட்டம் நடத்தப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். கன்னியாகுமரி ஆழ்கடல் பகுதிகளில் ஆய்வுப் பணியை இந்திய கடற்படையினர் இன்று தொடங்கினர். 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நாட்டின் கடல் பகுதிகளில் அதன் எல்லை, மணல் திட்டுகள், நீரோட்டத்தன்மை உள்ளிட்டவை குறித்து ஆய்வு செய்யப்படுவது வழக்கம். அந்த அடிப்படையில் கன்னியாகுமரி கடலில் 10 நாட்கள் நாட்டின் தொலைவில் ஆழ்கடல் பகுதியில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இதற்காக கொச்சியில் இருந்து வந்துள்ள கடற்படையினர் அங்கு முகாம் அமைத்துள்ளனர். அந்த ஆய்வில் 2 சிறிய கப்பல்கள், ஹெலிகாப்டர் மற்றும் சிறிய படகுகள் பயன்படுத்தப்படுகின்றன. நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள மலர் கண்காட்சி விழாவிற்கான ஏற்பாடுகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன. உதகமண்டலத்தில் ஆண்டுதோறும் கோடை காலத்தில் நடைபெறும் மலர் கண்காட்சி சுற்றுலா பயணிகளிடம் மிகுந்த வரவேற்பை பெறுவது வழக்கம். அதன்படி அடுத்த ஆண்டு மே மாதம் நடைபெறும் மலர் கண்காட்சி விழாவிற்கான ஏற்பாடுகளில் தோட்டக்கலைத்துறையினர் முனைப்பு காட்டி வருகின்றனர். அரசு தாவரவியல் பூங்காவில் பல ஆயிரம் பூக்களின் விதைகளை நடவு செய்யும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். 6 மாதங்களுக்கு பிறகு பூக்கும் மலர்ச்செடிகளான பென்சினியம், பெட்டூனியம் உள்ளிட்டவற்றின் நடவு பணியும் முனைப்புடன் நடைபெற்று வருகிறது. மேலும் அண்டை மாவட்டம் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்தும் வரவழைக்கப்பட்ட மலர் நாற்றுகள் பூங்காவில் உள்ள அலங்கார பகுதிகளில் நடவு செய்யும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். ஹாங்காங் ஓபன் சூப்பர் சீரிஸ் பேட்மிண்டன் 2வது சுற்றுக்கு சாய்னா முன்னேற்றம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். இங்கிலாந்து நாட்டில் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழை காரணமாக குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் பாதிப்பிற்குள்ளாகினர். இங்கிலாந்து நாட்டின் தலைநகர் லண்டன் உள்பட பல்வேறு நகரங்களில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்தது. தொடர் மழையின் காரணமாக சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய வெள்ளத்தால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் கடும் பாதிப்பிற்கு உள்ளாகியுள்ளனர். வெள்ளம் வடியாததால் வாகன போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ள நிலையில் மழை நீரில் வாகனங்கள் மூழ்கின. இதனால் வாகன ஓட்டுநர்கள் சிரமப்பட்டனர். மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ள காவல்துறையினர் வெள்ளம் சூழ்ந்த குடியிருப்புகளில் இருந்து மக்களை மீட்டு தற்காலிக முகாம்களில் தங்க வைத்துள்ளனர். கடலுக்கு மீன்பிடிக்க சென்று காணாமல் போன மீனவர்களை தேடும் பணியில் ஹெலிகாப்டர் மற்றும் கடற்படை வீரர்கள் முனைப்புடன் ஈடுபட்டு வருகின்றனர். ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் ஓபன் சூப்பர் தொடர் பேட்மிண்டன் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவின் முதல் சுற்றில் சாய்னா நேவால் வெற்றி பெற்று 2ஆம் சுற்றுக்கு முன்னேறினார். சீனாவில் கடந்த வாரம் நடைபெற்ற ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் முதல் சுற்றில் தாய்லாந்து வீராங்கனை போட்டினப்பை எதிர்கொண்ட சாய்னா அதிர்ச்சி தோல்வியடைந்தார். இதனால் சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இருந்து வெளியேறிய அவர் ஹாங்காங்கில் தொடங்கியுள்ள ஓபன் சூப்பர் சீரிஸ் போட்டியில் தற்பொழுது விளையாடி வருகிறார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் தாய்லாந்து வீராங்கனை போட்டினப்பை இன்று எதிர்கொண்ட சாய்னா முதல் ஆட்டத்தை தவறவிட்ட போதும் அடுத்தடுத்து 2 ஆட்டங்களையும் தன்வசப்படுத்தினார். 55 நிமிடங்கள் விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் 12-21, 21-19 மற்றும் 21-17 ஆகிய புள்ளிகளில் வெற்றி பெற்ற சாய்னா 2ஆம் சுற்றுக்கு முன்னேறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். டிசம்பர் 31 வரை டெபிட் கார்டுகளுக்கு சேவை கட்டணம் ரத்து. மத்திய பொருளாதார விவகாரத்துறை செயலர் அறிவிப்பு. பணத்தால் விவகாரத்தால் எதிர்க்கட்சிகள் அமளி. 5வது நாளாக நாடாளுமன்றத்தின் 2 அவைகளும் ஒத்திவைப்பு. வரும் 28ஆம் தேதி கண்டன நாள் கடைபிடிப்பு. எதிர்க்கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் முடிவு.
பிரதமர் நியமித்த மத்திய குழு கோவை வந்தது. வங்கி நிர்வாகிகள் மற்றும் அரசு அலுவலர்களுடன் ஆலோசனை. இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.